നാട്ടിൽ പുത്രൻ പിറന്നടാ പണ്ട് മഹാധ്യായം തുടക്കമയന്ന് ഇത് കേട്ടും മുഴങ്ങിടും പാട്ട് കൊടും സന്തോഷ പിറന്ന നാൾവാഴ്ത്ത് സ്നേഹം വന്നാൽ മധുരത്തേന് തീഞ്ഞായി പൂവും വന്ദിച്ചാറ് കോപം കൊണ്ടാൽ നഖമേ നൊന്താൽ വേറാരും വേണ്ടി നിന്നില്ലെന്നാറ് ആറാർ മാതം ആർക്കും മാതം ആർക്കും പൊങ്കട്ടെ ആഘോഷ പ്രകമ്പനം இது சாதாரண ஓணம் இல்லைங்க, இது மெஸ்ஸி ஓணம். என்னம்மா இது, இப்படி ஒரு கோலத்தை இது வரைக்கும் நாங்க பார்த்ததே இல்லையே, இது என்னம்மா புதுசா இருக்குன்னு இந்த கோலத்தை பார்த்துட்டு பல பேர் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. ரத்தம் நாடி நரம்பு உடம்பு முழுக்க ஃபுட்பால் ரசிகரா இருக்கிறவங்களுக்கு மட்டும் தாங்க இது புரியும். நம்மள நிறைய பேருக்கு எப்படி கிரிக்கெட் பிடிக்குமோ அந்த மாதிரி ஃபுட்பாலுக்கு உலகம் முழுக்க எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்காங்க. அதுவும் லியோனல் மெஸ்ஸிக்கு கேட்கவே வேணாங்க. மெஸ்ஸிக்காகவே ஃபுட்பால் பார்க்க ஆரம்பிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஓணம் மெஸ்ஸி ஓணம் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க மெஸ்ஸிக்காகவே டெடிகேட் பண்ணி இந்த ஓணத்தை இவங்க செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. சாதாரண கோலம் பார்த்திருப்பீங்க, ரங்கோலி பார்த்திருப்பீங்க, பூக்கோலம் பார்த்திருப்பீங்க. இந்த மெஸ்ஸி பூக்கோலத்தை பார்த்திருக்கீங்களா? இப்போ பார்ப்பீங்கன்னு மெஸ்ஸி ஃபேன்ஸ்க்காகவே டெடிகேட் பண்ணியிருப்பாங்க போல. ஸோ பூக்கோலம் எப்படி அப்படியே பெருசா ரவுண்டா போடுவாங்க, அதே மாதிரி தாங்க மெஸ்ஸியோடைய முகத்தை வந்து குட்டி குட்டியா வந்து கட் பண்ணி அதை வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவருடைய ஜெர்சி நம்பர் 10 இருக்கு இல்லையா, ஸோ மெஸ்ஸி அப்படின்னு சொல்லி அந்த ப்ளூ கலர் ஜெர்சியை வந்து ஃபுல்லா அடுக்கி வச்சிருக்காங்க. கூடவே அவர் நிறைய டீமுக்கு ரெப்ரசென்ட் பண்ணி ஆடினாரு, அந்தந்த டீமுடைய ஜெர்சியும் வச்சிருக்காங்க. அப்புறம் அவுட்லைனுக்கு அந்த ப்ளூ கலர் ஜெர்சியே வந்து சுத்தி வச்சுட்டாங்க. இதுதாங்க மெஸ்ஸி பூக்கோலம். பக்கத்துல மெஸ்ஸிக்காக ஒரு சின்ன கட் அவுட் வச்சு வேஷ்டி அதுக்கப்புறம் துண்டு போட்டு விட்டு பொட்டு வச்சு விட்டு மனசுலாயோ பாட்டுக்கு பக்கத்திலே நின்று செமையா டான்ஸும் ஆடி இருக்காங்க. நெலிக்ஸ் எஃப்சி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு ஃபுட்பால் டீமு. இந்த ஸ்போர்ட்ஸ் டீம் தான் இந்த ஃபுட்பால் பேஸ் பண்ணி ஓணத்தை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மெஸ்ஸிக்காக டெடிகேட் பண்ணி இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி தலை தோனிக்கும் பண்ணா நல்லா தான் இருக்கும்ல. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்போவே ஃபாலோ பண்ணுங்க.